Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C# Windows அப்ளிகேஷன்ல horizontal scroll bar and vertical scroll bar பத்தி பார்க்க போறோம். சோ இத நாம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படினா ஒரு ஃபார்ம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தென் அதுல பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பேனலை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேனல் நான் என்ன பண்ணுறேன்னா டாக் அண்ட் பேரண்ட் கண்டெய்னர் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு ஸ்ப்ளிட் கண்டெய்னரில் நமக்கு டாக் ஆகிடும். சப்போஸ் இதோட சைஸஸ் பேக்ரவுண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பார் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்லி நம்மளோட டூல் பாக்ஸில் இருக்கும். ஜஸ்ட் அதை நம்ம எடுத்து நம்ம ட்ராக் பண்ணி நம்மளோட ஃபார்மில் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாட்டமில் நம்ம இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் அப்படி பண்ணல அப்படி அது ஒரு மெத்தடு. தென் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸில் டாக் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பாட்டம்க்கு செட் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக நமக்கு அலைன் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதிலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ வி ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுக்கிட்டு சேம் அதோட டாக் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ரைட் சைடு கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடும் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ரைட் சைடு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களோட ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இதோட வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இதோட வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸில் அதோட ஸ்டார்ட் பொசிஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் சென்டர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபார்ம் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு நமக்கு டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இப்போ நமக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் நீங்கள் இதை இப்படியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்மலோட லோட் ஈவெண்ட்லேயும் போய்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் நார்மலுக்கு செட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பொசிஷனில் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா நம்மளோட ஃபார்மோட லோட் ஈவெண்ட்டில் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மை நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட லோட் ஈவெண்ட் நமக்கு லோட் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா this dot start position equal to start position dot form dot start position. so form start position dot ஸோ இதில் எந்த பொசிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பொசிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் சென்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்மளோட ஃபார்ம் நமக்கு சென்டர் ஸ்க்ரீனில் நமக்கு லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ நம்ம இதுக்குள்ளே நம்ம ஒரு பேனல் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேனல் நான் ட்ராப் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த பேனலை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இமேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேனலை நான் டாப் லெஃப்ட்டில் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் நான் எதுக்காக இந்த பேனல் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் அண்டு ஒரு லேபிளை நம்ம இந்த ஸ்க்ரோல் பாஸ் யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அதை ஒரு குரூப்பாக இருக்கிறதுக்காக நான் இந்த பேனல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒரு பிக்சர் பாக்ஸ் போட்டுக்கலாம். தென் ஒரு லேபிள் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்சர் பாக்ஸில் நம்ம ஒரு இமேஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் மோட் ஈக்குவல் டு ஸ்ட்ரெச் இமேஜ் கொடுத்துக்கிறேன். தென் பிக்சர் பாக்ஸில் ஒரு இமேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் லோகோ இமேஜ் ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சைஸை நமக்கு தேவையான அளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செட் பண்ணிக்கிறேன். தென் லேபிள் 3ல் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஜஸ்ட் டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ டியூட்டர் ஜோஸ். தென் அதோட ஃபாண்ட் ஸ்டைல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் மோனோடைப் கர்சிவால் இட்டாலிக் போல்டில் ஒரு 22 சைஸில் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பேனல் சைஸ் நம்ம சின்னது பண்ணிக்கலாம். தென் இதோட அலைன்மெண்ட்ஸை நம்ம சென்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இமேஜோட அலைன்மெண்ட்டை நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். தென் டியூட்டர் ஜோஸ் அப்படின்றதையும் நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் நமக்கு லோட் ஆகிடுச்சு. அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இது மட்டும் நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட பேனல் சைஸை நமக்கு இமேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்னது பண்ணிடலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டோன்னா நம்ம லோட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு குரூப் மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பார் மூவ் பண்ணும்போது நமக்கு இந்த குரூப் வந்து அப்படியே நமக்கு ரைட் சைடு மூவ் ஆகணும். தென் டவுன் ஸ்க்ரோல் பார் நம்ம கொடுக்கும்போது நமக்கு டவுன் சைடு வந்து நமக்கு மூவ் ஆகணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரோட ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ சேஞ்ச் அப்படின்ற ஈவெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டை நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அதோட லொக்கேஷன், ஸோ எதோட லொக்கேஷன் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்னா நம்ம பேனல் 2ஓட லொக்கேஷன் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டாட் லொக்கேஷன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லொக்கேஷனில் நம்ம எந்த லொக்கேஷனுக்கு செட் பண்ண போகிறோன்றத நம்ம பேனல் வேல்யூஸ், அதாவது நம்மளோட ஸ்க்ரோல் பார் வேல்யூஸ் ஃபஸ்ட்டு அதை வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மோட லோடிங் ஈவெண்ட்டில் நம்மளோட வேல்யூஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பாரோட மேக்ஸிமம் வேல்யூ நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் டு நான் ஒரு 100 வேல்யூஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். 100 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பாரோட மினிமம் வேல்யூ நான் 0ன்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பாரோட கரண்ட் வேல்யூ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம 0க்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 0 அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் இதே நம்ம வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார்க்கு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் 1 டாட் மேக்ஸிமம் வேல்யூ நம்ம ஒரு 100 கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் டு 100. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் 1 டாட் மினிமம் ஈக்குவல் டு 0. ஸோ மினிமம் வேல்யூ நான் 0 கொடுத்துக்கிறேன். தென் அதோட வேல்யூ நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ கரண்ட் வேல்யூ நம்ம 0ன்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம லொக்கேஷன் நம்ம செட் பண்ணிங்களா, ஸோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பாரோட வேல்யூவையும் நம்ம வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரோட வேல்யூவையும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ டாட் வேல்யூ தென் கமா கொடுத்துட்டு தென் ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரோட வேல்யூ, ஸோ டாட் வேல்யூ அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட பேனல் இமேஜ் நமக்கு இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இப்போ டவுன் ஆரோ ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு நமக்கு டவுனில் நமக்கு ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இதே நம்ம ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் நம்ம இன்னும் ரைட் சைடுக்கு, அதாவது ஹரிசான்டலுக்கு நம்ம இன்னும் கோடிங் எழுதலை. சேம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட ஹரிசான்டலுக்கு நான் கோடிங் எழுத போகிறேன். ஸோ ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பாரை செலக்ட் பண்ணுங்கள். தென் ரைட் கிளிக்கில் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். தென் நம்மளோட ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு தென் லாஸ்ட்லேருந்து செகண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சேம் அதே தான் பேனல் 2 டாட் லொக்கேஷன் நம்ம செட் பண்ணுறோம். லொக்கேஷன் ஈக்குவல் டு நியூ பாயிண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பாரோட வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். தென் ஒய் ஆக்சிஸில் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரோட வேல்யூவை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பாரும் நமக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பாரோட வேல்யூ நமக்கு மூவ் ஆகும். தென் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் கொடுத்தோம்னா வெர்டிக்கலும் நமக்கு மூவ் ஆகும். ஸோ நமக்கு கொஞ்சம் தூரம் தான் வந்து நமக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக நான் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் மூவ் பண்ணிட்டேன். நமக்கு இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட வேல்யூஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம வேல்யூஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பாரோட வேல்யூவை நான் ஒரு 500க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், அதாவது இந்த வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாருக்கு பார்த்திங்கன்னா வேல்யூ நான் வந்து ஒரு 200ன்னு சொல்லி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 200 அதில் 250 நம்ம வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம பில் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நமக்கு கம்மியாக தான் மூவ் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்திருக்கு. தென் நான் ஹரிசான்டலாக மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போயும் நமக்கு கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 750 நான் செட் பண்ணிக்கிறேன். தென் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் பார்த்திங்கன்னா ஒரு 300க்கு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளோட ஃபார்மில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஸோ எண்டு வரைக்கும் நமக்கு மூவ் ஆகுது. தென் டவுன் மூவ் பண்ணுறேன். ஸோ டவுனும் பார்த்திங்கன்னா நமக்கு எண்டு வரைக்கும் மூவ் ஆகுது. ஸோ ரைட் சைடு மட்டும் இன்னொரு 100 பிக்சல்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பாரில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 850 அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக நம்மளோட பேனலோட எண்டு வரைக்கும் நமக்கு மூவ் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா ரைட் சைடு கொடுத்தோம் அப்படின்னா பேனலோட எண்டு வரைக்கும் வருது. தென் டவுன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டவுன் சைடும் வருது. ஸோ இப்போ நம்ம இதோட பேக்ரவுண்ட் நமக்கு சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அதில் பேக்ரவுண்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இந்த பேனல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் பேனல் 2ஓட
பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னென்னா பேனல் 2 டாட் பேக் கலர் ஈக்குவல் டு கலர் டாட் நான் ஆரஞ்சு கலர் நான் கொடுக்குறேன். ஸோ ஆரஞ்சு அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட பேனல் சைஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட பேனலு. ஸோ அது வந்து நமக்கு மூவ் ஆகுது. ஸோ நம்ம பிக்சர் பாக்ஸையும் லேபிளையும் கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம செப்பரேட் கோடிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு பிக்சர் பாக்ஸும் லேபிளும் நமக்கு மூவ் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட பேனல் 1ஓட பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேனல் 2 வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக பண்ணேன். ஸோ பேனல் 1 வந்து நான் ஆரஞ்சாக நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா லேபிள் 3 அதாவது அந்த டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற 4 கலராக நான் ஒயிட்டுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் டாட் ஒயிட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வியூ பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் இப்போ நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மூவ் ஆகும். ஸோ இதான் வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் அண்டு வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். இதை யூஸ் பண்ணி நம்மளோட இமேஜஸையோ அல்லது நம்மளோட பேஜ் சைஸையும் நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjos.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.